சொன்னால் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை இந்த ஜகத்தினை எரித்துடும் என்று பாரதி வள்ளுவர் ஒருபடி மேலே போய் சொன்னார், இறந்துண்டு உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலகை சொன்னார். கடவுளுக்கு அவர் சாபம் பண்ணார். அந்த அளவுக்கு பசி என்பது உலகத்தில் மிக பெரிய ஒரு விஷயம். நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் பசியோடு இருக்க வைத்து நாம் சாப்பிடுவது என்பது அது உலகத்திற்கு அது கடவுளுக்கு அடுக்காத ஒரு செயலாக இருக்கு. ஒரு அமைப்பு எப்படி இருக்குது என்பதற்கு உதாரணமாக இந்த அமைப்பு கண்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது. அலெக்சாண்டர் சார் எனக்கு நல்ல ஒரு 5 வருடங்களாக தெரியும். அல்போன்சா கல்லூரி வரைக்கும் வந்த பிறகு சார் பழக்கம் உண்டு. அன்றைக்கு ஒரு அமைப்பு இருக்குங்கிறது எனக்கு சார் இடையில பேசும்போது தான் தெரியும். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எப்படி ஒரு கோவிலுக்கு போகிறது, ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான நமக்கு ஆத்ம திருப்தி தரக்கூடிய விஷயமோ அதுபோல் இந்த இடத்துல வந்து பேசுறதும் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியை தந்தது. அந்த வகையில் உங்கள் எல்லாருக்கும் அக்செப்டாருக்கும் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் இந்த கலந்துக்கூடிய எல்லோருக்குமே என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய முயற்சி என்பது ரொம்ப சிறப்பான முயற்சி. இப்போ எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு வந்து ஒன்றுபடுவோம் வென்று காரணம். உலகத்தில் வந்து ஒன்றுபடாத எந்த சமூகமும் வென்றதாக சரித்திரம் இல்லை. இயற்கை அல்லது கடவுள் இந்த 5 விரலை படுத்திருக்கிறார். இந்த 5 விரல்கள் இல்லைனாக்க இந்த ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு செயல் இருக்கு. இங்கே ஊசியை இந்த விரலை தவிர வேற எந்த விரலாலும் எடுக்க இந்த விரலுக்கு ஒரு வேலை இருக்கு. 5 விரலுக்கும் வேலை இருக்கு. 5 விரல்கள் இல்லாத எதுவுமே நமக்கு பயன்படாத ஒரு விஷயமாக இருக்கு. இப்போ ஒற்றுமை என்பதுதான் அந்த உலகத்தில் மிக முக்கியம். இன்னொன்று மனிதன் என்பவன் வந்து ஒரு கூடி வாழக்கூடிய ஒரு சமூக விலங்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய உழைப்பிற்கு இன்னொருத்தர் உழைப்பு அப்படியே சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சியாக தான் அந்த மனிதன் இருக்கிறான். இன்னைக்கு நாம் அடைந்த இத்தனை வளர்ச்சிக்கும் அடிப்படை காரணம் ஒற்றுமை. ஒருத்தருடைய உதவி இல்லாமல் இன்னொருத்தர வாழவே முடியும். மற்ற வகையில் பார்க்கும்போது இந்த ஒற்றுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் மனிதனுடைய இயல்பு என்னன்னாக்கி எவ்வளவுதான் கூடி இருந்தாலும் தனியாகவே இருக்கக்கூடிய ஒரு சாக்ரட்டிஸ் சொல்லுவார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரே உலகத்தை சேர்ந்த மனிதன் சொல்லுவார் சாக்ரட்டிஸ். ஆனால் அம்பேத்கர் சொல்வார், இல்லை ஒவ்வொரு மனிதனும் தனி உலகம் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனும் வேறுபடுத்தணும். நான் பேசக்கூடிய நானாக இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு வாழ்வியல் எல்லாமே இல்லை. ஆனால் மனிதன் என்கிற நிலையில நம்ம ஒன்றா இருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் நம்ம ஒன்றுபடுவது என்பது ரொம்ப ரொம்ப அசாத்தியமான. ஆனால் அதையும் மீறி நம்ம ஒன்றுபடணும்னா நமக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கணும், குறிக்கோள் இருக்கணும், இலக்கு இருக்கணும். இந்த குறிக்கோள், நோக்கம், இலக்கு இருந்தால் மட்டும்தான் எப்படி நாம் வந்து ஒரு மரத்தை சொல்லணும்னு ஒன்றிணைகிறோமோ, மொழியை சொல்லணும்னு ஒன்றிணைகிறோமோ, அதுபோல நமக்கு ஒரு இலக்கு, ஒரு அமைப்புக்கு இலக்கு இருக்கிற போது மட்டும்தான், இந்த இலக்கை நோக்கி எல்லோரும் பயணிக்கிற போது மட்டும்தான் நம்ம அந்த இலக்கை அடையும். ஒரு அழகான ஒரு கதை உண்டு, ஜென் கதை. ஒரு ஊருக்கு ஒரு ஜென் ஞானி வராரு, துறை வராரு. எல்லாரும் அவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்போ அந்த ஊரில் ஒரு ஜாதகர் இருக்கிறான். ஆயிரக்கணக்கான களங்களை கண்டவன், ஆயிரக்கணக்கானவர்களை கொண்டவன். அவருக்கு ஒரு சந்தேகம் வருது, சொர்க்கம் இருக்கிறதா நரகம் இருக்கிறதா என்று சந்தேகம் வருது. குருவிட்ட கேட்குவாராம். குரு இவனை வந்தோடனே பார்க்கறாரு, கண்ணை மூடுறாரு. இவன் கேட்குறான், கண்ணை முன்னாலும் கேட்குறான், குருவே சொர்க்கம் நரகம்னு சொல்கிறாங்க, இருக்கான்னு கேட்குறான். அவரு கண்ணை திறக்கவே இல்லை. இவன் வெயிட் பண்ணி பார்க்குறான். மறுபடியும் அவர் கண்ணை திறக்கிறாரு. மறுபடியும் அதே கேள்வி கேட்குறான். மறுபடியும் அவர் கண்ணை மூடுறாரு. மறுபடியும் அந்த கேள்வி கேட்க இருக்கு கோபம் வருது. ஏன்னா ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய தளபதி, எத்தனையோ போர்க்களங்களை கண்டவன். ஆனால் இந்த ஒரு சாதாரண துறையில் தன்னை மதிக்காமல் தனக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறாரு என்கிற கோபத்தில் தன்னோட உரையிலிருந்து வாழ உருவி வெட்டப்பான். அப்போ அந்த துறையை சொல்றாரு, இதோ நரகத்தின் வாசல் திறக்குதுன்னு சொல்றான். அப்போ அவனுக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும். அவனுக்கு ஒரு ஞானம் அந்த மாதிரி புரிஞ்சுட்டு அந்த வாழை உள்ள போடுறான். அப்போ அவர் சொல்றாரு, இதோ சொர்க்கத்தின் வாசல் திறக்குது. அப்போ நரகம் சொர்க்கம் என்பது நம்முடைய செயல்கள் தான். நம்ம எப்படி செயல்றோம், எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது நம்ம கையில் ஒரு நரகத்தை உருவாக்குவது, சொர்க்கத்தை உருவாக்குவது. இப்போ இந்த மனித வாழ்க்கையுடைய அடிப்படை என்பது ஒரு சொர்க்கத்தை உருவாக்குவது. இந்த பூமியிலேயே எல்லோ மனிதரும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய, எல்லோ மனிதருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு கொள்கையை அடிவச்சு வாழக்கூடிய ஒரு சிந்தனை தான் இந்த மனித சமூகத்துடைய
மிக முக்கியமான சிந்தனையாக இருக்கு. இப்போ அந்த சிந்தனையை அடி வச்சு நம்ம போகணும்னா அது ஒரு அமைப்புக்கு முதல்ல மனிதன் ஒன்றுபட வேண்டும். உலகத்தில் பாருங்க, குறிப்பாக இந்தியாவை பாருங்க, பல்வேறு பிரச்சனை. சிலர் மதத்துவம் குறித்து பேசுறாங்க, மதம் வழியாக மக்களை பிரிவுபடுத்த பார்க்குறாங்க. இன்னும் சிலர் மாநில தேசிய மொழி வழியாக மக்களை பிளவுபடுத்த பார்க்குறாங்க. இன்னும் சிலர் ஜாதி வழியாக பிளவுபடுத்த பார்க்குறாங்க. எப்போதுமே நம்ம மதம், ஜாதி, இனம், மொழியில் பெறுகிற போது நம்மளால ஈஸியாக எதிரிகள் நம்ம மிக எளிதாக கிடைத்துவிடும். ஒரு வீட்டில் ஒரு அப்பாவுக்கு 5 பிள்ளைங்க இருந்தாங்க. 5 பிள்ளையும் அடிபட்டுக்கிட்டே இருந்தோம். எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருந்தோம். அப்பா பொறுத்து பார்க்குறாரு, சொல்லி பார்க்குறாரு, அறிவுரையெல்லாம் சொல்லி பார்க்குறாரு. அவங்களுக்கு எதுவுமே அதை உணர்ந்து கொள்ளக்கூடியதில்லை. அண்ணன் நம்பிக்கையே அடி, அப்படி ஆளும் அடி. இப்போ ஒரு இடத்துல ஒரு சாகக்கூடிய தருவாயில் இருக்கிற போது 5 பேர் வரணும் நான் சாக போகிறேன், நான் உயிரோடு இருக்கிற போது நீங்கள் உங்களுக்குள்ள அடிச்சுட்டு இருக்கீங்களே, நான் செத்தா நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்போ அப்பவும் அவங்களோட வாக்குவாதம் வர்றாங்க, இப்படி மாறி பேசுகிறாங்க. அப்போ ஒரு 5 கம்புகள் எடுத்து வரத்துக்கு ஒவ்வொரு கம்பையும் ஒருத்தர் ஒழிக்க சொல்கிறாரு. எல்லாரும் வந்ததான் கம்பு ஒழிக்கிறாங்க. கடைசியில் 5 கம்புகள் இணைத்து நீங்கள் ஒழிக்க சொல்கிறாரு. அந்த 5 பேராக அந்த கம்பு ஒழிக்கும். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஒற்றுமை. நீங்கள் 5 பேர் ஒன்றா இருந்த உங்களை யாரும் அழிக்க முடியாது, யாரும் உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழலாம். அதுவே நீங்கள் உங்களுக்குள்ள சண்டை போட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா, எப்படி ஒரு தனியாக இருக்கிற ஒரு கம்பை நம்மளால் எளிதாக உடைக்க முடியுதோ அதுபோல் உங்களை படித்துருவாங்க. எல்லாருக்கும் நம்ம சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூட பருவத்தில் பாடத்தில் ஒரு கதை படிச்சிருக்கோம். ஒரு நாய், ஒரு சிங்கம் இருக்கும், ஒரு ஓனாய் இருக்கும், நிறைய பசுக்கூட்டங்கள் இருக்கும். என்ன பண்ணோம், பசுக்கூட்டங்களை போய் இந்த சிங்கத்தால் சாப்பிட முடியாது. ஓனாய் தந்திரம் பண்ணி என்ன பண்ணோம், மாடுகளை பிரித்து பிறகு சிங்கம் ஒவ்வொன்றாக அழித்து கொண்டதாக ஒரு கதை இருக்கும். இப்போ நம்ம பிரிப்பதற்கு நிறைய விஷயம் இருக்குங்க. நீங்கள் அடிப்படையில் அதை புரிஞ்சுக்கணும். மதத்தை சொல்லுவான், ஜாதியை சொல்லுவான், பொருளாதாரத்தை சொல்லுவான், கல்வியை சொல்லுவான். இப்போ நம்ம பிரிப்பதற்குன்னு அது இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களை பிரித்தால் சூழ்ச்சின்றது ரொம்ப பரவலாக அதை நான் சொல்லாமலே உங்களுக்கு கூறி, அப்போ மனிதர்களை பிரித்தாளக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிற போது நாம ஒன்றுபட வேண்டிய தேவை என்பது எப்போதுமே நாம ஒரு விஷயம் சரியான யோசிக்கணும். ஒரு விஷயத்தை நான் பேசலாம்னா கூட யாருக்கு ஆனால் திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார் லைக் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது யாராக இருந்து போட்டோம், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்து போட்டோம். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் சரியான விஷயமா, நம்ம ஒற்றுமைக்கு அது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் நமக்கு பகுத்தறிவு இருக்கிறது. வேறு எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு அறிவு நமக்கு இருக்கிறது. ஒரு விஷயம் சரியா தவறா என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு நமக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 2 சமூகங்கள் மட்டும்தான் ஒற்றுமையின் வலிமையை உணர்ந்த சமூகங்களாக இருக்கு. முதல்ல இந்தியாவில் கருத்து கணிப்பு நடக்கிற போது தன்னை இந்து என்று பதிவு செய்து கொண்ட ஒரு இனம் மற்ற யாரையும் இந்து என்று பதிவு செய்து கொள்ள இதை பார்க்கிற போது அவங்க 3% இருக்கிறாங்க. அப்பதான் தேர்தல் மூலமாக ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை, ஒரு சட்டத்தை ஆங்கிலேய அரசு ஏற்றுகிறது. பயப்படுறாங்க. நம்ம இந்துன்னு நம்ம மட்டும் சொன்னாக்கி இவன் வருங்காலத்தில் ஓட்டின் அடிப்படையில் நம்முடைய ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது நம்மளை ஈஸியாக ஒதுக்கிறோம் சொல்லி அடுத்த வந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய சூழ்ச்சியை பண்ணி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சீக்கியர்கள் விட்டுட்டாங்க, இஸ்லாமை விட்டாங்க, கிறிஸ்தவர்களை விட்டாங்க, மற்ற அனைத்து ஜாதிகளையும் இந்துக்கள் என்கிறவர்களை கொண்டு வராங்க. வெள்ளைக்காரனுக்கும் அது ரொம்ப ஈஸியானதாக இருந்தது. முதல்ல கருத்துக்கள் நடக்கிற போது பலருக்கும் மதத்தின் பெயரே தெரியாது. வித்தியாசம் ஜாதியை தான் சொன்னால் மதத்தினுடைய இடத்துல ஜாதியை சொன்னால் வட்டமரசு மாநாட்டில் அந்த பிரச்சனைகள் வருகிற போது முன்சி உட்பட பலவை பட்டங்கள் என்ன சொல்கிறாங்க, இவர்களை இந்து என்கிற வரையறுப்புள்ள சேருங்கன்னு சொல்கிறாங்க. வெள்ளைக்காரங்களுக்கு அது ரொம்ப எளிதாக இருக்குது. முதல்ல ஒரு அட்டவணைப்படுகிற போது இந்து மன்னிக்கவும் கிறிஸ்தவன், இஸ்லாமியன், சீக்கியன் ஒரு வரையறை போட்டுட்டு பிற மதங்கள்லாம் போட்டாங்க. ஏன்னா அவருக்கு வரையறைப்படுத்த முடியல. அப்போ அவங்க என்னடா பண்ணலாம் வச்சுக்கும் போது இந்த இந்து என்கிற வில்லியம் ஜோன்ஸ் ஒரு புத்தகம் எழுதுறாரு, இந்த ஹிந்து லான்னு எழுதுறாரு. இந்தியா முழுமைக்குமான ஒட்டுமொத்த சட்டத்துக்கு குறிப்பான ஒரு புத்தகம் எழுதுறாரு, ஹிந்து லான்னு சொல்லி அந்த வார்த்தை எடுத்துக்கிட்டு இவன் தான் இந்து என்கிறத கொண்டு வரான். அப்படி ஒரு இனம் இன்றைக்கு வரைக்கும் அந்த இந்து இன்னைக்கு அந்த சொல் எந்த அளவுக்கு ஒரு அரசியல் மயமான சொல்லாக, எவ்வளவு பெரிய அதிகாரமிக்க சொல்லாக மாறி இருக்குன்னு நமக்கு இருக்கணும். அவர்கள் அப்படி ஒரு இனத்தை, ஒரு பெரும்பான்மையை ஒற்றுமை ஒற்றி ஒரு உண்மையான ஒற்றுமை கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை அவங்க மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டதால் இன்னைக்கு அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். இப்போ ஒற்றுமை என்பது மிக முக்கியமானது. அதே மாதிரி இன்னொரு ஜாதி இருக்கிறது, தமிழகத்தில் இருக்கிறது. அங்கே இந்து கிறிஸ்தவர்கள் 2 பிரிவு இருக்கிறது. ஆனால் மதத்தின் அடிப்படையை விட அவர்கள் ஜாதியின் அடிப்படையில் மிக அதிகமாக முன்னேறார்கள்.
யோசிச்சு பாருங்க, நம்மகிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குது ஒன்றிணைதான் கொஞ்சம் இணையில அவன் மரத்தை விட்டுறான். ஜாதியில் வைக்கிற போது மரத்தை விட்டுறான். அந்த ஜாதியாக ஒன்றினா இன்னைக்கு தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியாவிலே மிகப்பெரிய கல்வி உட்பட அரசியல் உட்பட எல்லா துறைகளிலும் அவர்கள் வளர்ந்து ஒரு ஜாதியாக இருக்கிறார். அப்போ ஒன்றுபடுதல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஒன்றுபட மறந்துட்டோம், இல்லை ஒன்றுபடுவதற்கு நம்ம தயங்குற ஒன்றுபட விருப்பங்கள் இருக்கும்போது அது நம்முடைய சமூகத்தை ரொம்ப பின்னாடி கொண்டு, நம்முடைய நாட்டை பின்னாடி கொண்டு. இப்போ இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய பல்வேறு சமூகங்கள், பல்வேறு ஜாதி, பல்வேறு இனங்கள் வளரக்கூடிய ஒரு தேசியம். இது ஒரு தனிப்பட்ட ஒரு தேசியம் கிடையாது, இந்து தேசியம் கிடையாது. இங்கே பல்வேறு தேசியங்கள் இருக்குது, பல்வேறு மதங்கள் இருக்குது, பல்வேறு இனங்கள் இருக்கிறது. ஆனால் அதுக்கு எல்லாமே வேற்றுமை ஒற்றுமைங்கிற ஒரு விஷயத்தை நாம பேசிட்டே இருக்கிறோம். எப்போதெல்லாம் இந்த ஒற்றுமைக்கு, இந்திய ஜனநாயகத்திற்கு, இந்திய ஒற்றுமைக்கு பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமை பேசிட்டே இருக்கிறோம், பேச முடியாத பேசிட்டே இருக்கோம். அப்போதான் இந்தியா ஒன்றுபட்ட ஒரு நாடாக இருக்கு. அதே மாதிரி நம்ம மனிதர்களும் முதல்ல கொஞ்சம் பார்த்து எல்லாமே ஒரு குளோபலைசேஷன் ஆயிடுச்சு, உலகமயமாக்கம் ஆயிடுச்சு. அப்போ உலகத்தில் மனிதர்கள் அனைவரும் ஒன்று என்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. இந்தியா இல்லை, உலகமே இல்லை. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வரைபடங்கள் இருக்காது, இந்த தேசிய எல்லைப்புகள் இருக்காது. மனிதன் அதை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்படி வருகிற போது ஒட்டுமொத்த உலகமும் இந்த மனிதனுக்கு சொந்தமான ஒரு உலகமாக மாறக்கூடிய ஒரு சூழல். இப்போ தனிமரம் தோப்பாக்கா யோசிச்சு பாருங்க. ஒரு தனிமரத்தை நம்ம தோப்புன்னு சொல்லுவோமா? ஒன்றுபட்டாலும் நமக்கு வாழ்வு. அப்போ நாம ஒன்றுபட வேண்டும். நம்முடைய இருக்க எல்லா பக்கத்திலையும் இருக்கு. இந்த உலகத்திலே மிக அடிப்படையான மனிதனை சொன்ன ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுடைய அந்த முகத்தில் பார்த்து பசியத்தான் பார்த்து பசி அவ்வளவு மதியுது. அதனாலதான் மணிமேகத்தை உண்டி கொடுத்தோ உயிர் கொடுத்தோ சொன்னாங்க. ஒருத்தருக்கு உணவு கொடுக்குறாங்க. இந்த உலகத்துல உணவுக்கு இணையான ஒரு விஷயம் இங்க கிடையாது. உணவுக்கு இணையான ஒரு விஷயம் கிடையாது. உலகில் உணவுக்கு பின்னாடி இந்த உணவுக்கு பிறகுதான் வேற வேற விஷயங்கள் வரும். அப்ப நாம ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகும் போது, மனிதநேயத்தில் நடக்கிற போது, ஒருவருடைய ஈர்வை புரிந்து கொள்கிற போது, ஒருத்தருடைய சூழலை புரிந்துதான் பக்குவம் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான பக்குவப்பட்ட ஒரு சமூகமாக, வளர்ந்த ஒரு சமூகமாக இருக்கும். நான் உண்மையிலே யோசித்து பாருங்க, நம்ம சமூகம் பக்குவப்பட்டு இருக்கிறதா, நம்ம வளர்ந்துருக்கிறோம். நம்ம டெக்னாலஜியா நம்மளுடைய சமூகம் வளர்ந்துருக்கிறது, இந்தியா வளர்ந்துருக்கிறது, உலகம் வளர்ந்துருக்கிறது. ஆனால் மனிதனுடைய பண்பட்ட சூழல்ல, நம்முடைய மனித இயல்புல, மனித குணத்தில் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்து யோசித்து பாருங்க. நம்ம கோபம் வருகிறது, ஏழாம் வருகிறது, கோபம் வருகிறது, கோபம் வருகிறது, வார்த்தை தவறாக வருகிறது, தவறாக வருகிறது, உறவு சின்னாப்பினமாக. ஒரு வீட்டுக்கு குடும்பம் எவ்வளவு முக்கியம் யோசித்து பாருங்க. கணவர் ஒரு வழி, பிள்ளை ஒரு வழி, மனைவி ஒரு வழி போன குடும்பமாக இருக்குமா? அப்போ தலைவன் வீட்டில் குடும்ப தலைவன் அவருடைய பணிகள் செய்யணும், மனைவி அவருடைய பணிகள் செய்யணும், குழந்தைகள் அதனுடைய பணிகள் செய்யணும். இதையெல்லாம் நினைப்பதற்கு அன்பு ரொம்ப முக்கிய தேவையாக இருக்கிறது. அன்பு இல்லைன்னா அந்த ஒரு குடும்பம் இருக்குமா? அப்போ அன்பு என்பது ரொம்ப முக்கியம். நம்ம ஒன்றுபடுவதற்கு அன்பு முக்கியம், மனிதநேயம் முக்கியம், கருணை முக்கியம். இது எல்லாம் எதுவுமே இல்லை நம்மளால் ஒன்றுபடவே முடியாது. நம்மளால் ஒன்றுபட முடியாது. வளர அழகா சொல்றாரு பாருங்க, வாடி பயிரை கண்ட போதெல்லாம் வாடி. நாம் பிற உயிர்களுக்கும் இறங்குகிறது. மனிதனுடைய இயல்பு வந்தாங்க, மற்ற விலங்குகள் இறங்க. சிங்கத்துக்கு பசி எடுத்து அடித்து சாப்பிடும். ஆனால் மனிதன் மட்டும்தான் இறங்கக்கூடிய, ஐயோ பாவத்துக்கு அதற்காக வருந்தக்கூடிய மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையான குணத்தை, அடிப்படையான அறிவை இந்த கடவுள், இந்த இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற போது ஒன்றுபடுதல் என்பது மிக ஈஸியாக நம்மளை பிரிக்கலாம். நம்மளே பிரிந்தான் கிடையாது. நம்ம ஒரு தோப்பாக இருந்தாலும் வீடு ஒரு கிராமம் இருக்குனாக்கி அது கிராமமாக ஒன்றிணைந்து இருக்குது. உள்ள வரும்போது தெருவாக ஒன்றிணைந்து இருக்குது. தெருவுக்குள்ள வரும்போது வீடு வீடாக ஒன்றிணைந்து இருக்கிறது. இன்னைக்கு பல வீடுகளில் வீடுகளுக்குள்ளும் பல பிரிவுகளாக இருக்கு. எந்த வீட்டுக்கும் போங்க, பிள்ளைக்கு ஒரு மொபைலு, எத்தனை பிள்ளைங்க அத்தனை பிள்ளைகளுக்கு ஒரு மொபைலு, அப்பாவுக்கு மொபைலு, அம்மாவுக்கு மொபைலு, தாத்தா பாட்டிக்கு மொபைலு. ஒரு வீட்டுக்குள்ள 6 பேர் இருக்குன்னு 6 பேரும் ஒவ்வொரு இடத்துல மொபைல் வச்சு உட்காந்துருக்காங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, பல வீடுகளில் போனே கிடையாது. ஒரு உறவு இருந்தது, ஒரு பிணைப்பு இருந்தது. இன்னைக்கு சமூகம் ஒரு வன்முறையான சமூகமாக இருக்கு. நான் கல்லூரியில் வேலை பார்க்கலான்னு பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படுதல் இல்லை, ஒழுக்கம் இல்லை, வாழ்க்கையை பற்றிய பயம் இல்லை. ஏதோ மாறாங்க போறாங்க. எல்லா கையிலும் மொபைல் இருக்கு. பெற்றவங்க மொபைல் வாங்கி கொடுத்துறாங்க. உலகத்திலே ரொம்ப மோசமான ஆயுதம் எதுனாக்கி இந்திய காலகட்டத்தில் என் பிள்ளை கூட மொபைல் தான் இருக்கிறாங்க. புரிய மாட்டேங்குது பிள்ளைங்க. அதுக்கு ஒரு அடிக்ட், போதை. போதை பிடிக்கிறது மட்டும் போதை கிடையாது.
பிடிக்கிறது மட்டும் போதை கிடையாது, மொபைலும் ஒரு போதை தாங்க. ஒரு நாளைக்கு இந்தியர்கள் வந்து 150 தடவைக்கு மேலே மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. நான் கூட ஒரு நாள் எண்ணி பார்த்தேன், நம்ம எத்தனை நாள் மொபைல் எடுக்கிறோன்னு. குறைஞ்சது 50 தடவைக்கு மேலே எடுக்கிறோம். இவ்வளோத்துக்கு காலையில் வீட்டு வேலை இருக்குது, காலேஜுக்கு போகிறேன், அங்கேருந்து வர இவ்வளவு கேப்லையும் 50 தடவை எடுக்கிறேன்னா ஒரு வேலையும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எத்தனை தடவை எடுக்கும்? நீங்கள் வேணால் உடனே யோசித்து பாருங்கள். மொபைலை காலையில் 7 மணி நேரம் எடுக்கும். எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்போ நடக்கிறது. இந்த மொபைல் என்பது இன்றைக்கு நம்ம குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் பிளவுபடுத்தக்கூடிய இந்த ஒற்றுமையை குலைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக. அன்பு செய்யுங்கள். உலகத்தில் மிக முக்கியமான அன்புடாது. பிற மனிதன் அன்பு செய்யுங்க. ஜாதி தூக்கி கூட போட்டுருங்க, மதத்தை தூக்கி கூட போட்டுருங்க. மனிதனை மனிதனாக பாருங்க. மனிதனை மனிதனாக பார்க்கும் போது மட்டும்தான் அன்பு வரும். கிடையாது. என்னுடைய பிறந்தநாளுக்கு எங்கள் கல்லூரியில் ஒரு குரூப்பில் வந்து என்னை வாழ்த்துருந்தாங்க. எல்லாருமே வாழ்த்துவாங்க பிறந்தநாள். அப்போ நாளுக்கு பதிவு போட்டேன், எல்லாருக்கும் வாழ்த்துன்னு சொல்லி. ஒரு மனிதனை மனதார வாழ்த்து என்பது கடவுளுடைய தன்மை. ஈஸியாக வந்து ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனை வாழ்த்துற மாட்டான். ஆனால் எது வாழ்த்துகிற போது அது கடவுளுடைய குணமாக இருக்கிறது. கடவுளுடைய குணம் என்ன சொல்லி பாருங்க. நம்ம மனசுக்குள்ளே கடவுள் இருக்கிறது, சாத்தானும் இருக்கிறது. இன்னொன்று சொல்ல முடியுமா? இப்போ என்கிட்ட கடவுள் தான் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? சாத்தானும். அந்த தன்மையில எந்த தன்மை அதிகப்படியாக இருக்கிறது பொறுத்து அவன் கடவுளோடு இருக்கிறானா சாத்தானோடு இருக்கிறான்னு. அப்போ கடவுளுடைய தன்மை என்பது அன்பு தான், இரக்கம் தான், பிற மனிதரை நேசிப்பது தான். நம்ம ஒன்றுபடுவதற்கு மிக அடிப்படை என்பது நேசித்தலும் அன்பு தான். ஒரு ஒன்று வேண்டாம், ஒருத்தரை பிடிக்கல, பேசி பாருங்க. நான் ஒரு 6-7 வருஷமா என்னுடைய நண்பர்கிட்ட பேசவே இல்லை. சண்டை ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி. எதுக்கு சண்டை? யோசிக்கிறேன். அவனுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? ஏதோ கருத்து முறை. அவனை வாட்ஸ்அப்பில் பேசுகிறான், அவனு பேசுகிறான், இப்போ நான் குழந்தை பேசிட்டு இருக்கேன். நான் பேசுகிறவங்க என்ன ஆயிருக்கும்? சாகிற வரைக்கும் அந்த பகையும் அந்த வெறுப்பும் இருக்கும். விஞ்ஞானம் சொல்லுது, நம்ம மனசில் ஒரு வெறுப்பான சிந்தனை இருக்குன்னா நம்ம உடம்புல இருக்கிற 10 கோடி செல்கள்லையும் அந்த வெறுப்பான சிந்தனை இருக்குங்க. ஆனால் பாசிட்டிவாக நினைங்க, இப்போதும் நெகட்டிவாக நினைக்காதீங்க. ஒரு துன்பம் வருது, ஒருத்தர் நம்மளை விட்டுறாரு, ஒருத்தர் நம்மளை பேசுகிறாருனாக்கி சரி போயிட்டு போட்டு சொல்லி விட்டுட்டு நீங்கள் அதை பாசிட்டிவாக நினச்சி பாருங்க. அது உங்களுக்கு உடலையும் மனதையும் அது சரிப்படுத்தி சொல்லுங்கள். இப்போ உலகம் என்பது ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த வாழ்க்கை என்பது ரொம்ப அற்புதமான விஷயம். நம்ம இந்த உலகத்தில் அடுத்த ஜென்மத்தில் பிறக்கிறோமான நமக்கு தெரியாது. அடுத்த ஒரு ஜென்மம் இருக்கானது தெரியாது. இந்த ஒரு ஜென்மம் தான் நிதர்சனமான விஷயம் இல்லையா? இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு நம்புறீங்களா? எனக்கு நம்பிக்கை. பரலோக ராஜ்யம் இருக்குன்னு நம்ம சொல்றாங்க, அது இருக்க நமக்கு பார்த்தா தான் தெரியும். அப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போனா கூட நம்ம நல்லது செஞ்சிருக்கோம் இல்லையா? இப்போ வாழ்க்கையில பெரும்பாலும் ஒரு தவறு போதுங்க. நீங்க வந்து எவ்வளவுதான் ஒரு வெள்ளை சட்டையில ஒரு கருப்பு புள்ளி விட்டுருந்தா இந்த வெள்ளை சட்டையை கவனிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் எது விழும்? அந்த கருப்பு தான் விழும். நம்ம எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் எங்கேயோ ஒரு தவறை செய்தால் அந்த நன்மையெல்லாம் அடிபட்டு போகும். இந்த தவறு மட்டும் இருக்கும். கடவுளை பொறுத்தவரை அப்படித்தான். ஏன் கடவுள் தன்னை மனிதனுடைய சாயலாக படைக்கணும்? வேற ஏதாவது படைத்துக்கலாம். அப்போ கடவுளை போல மனிதன் இருக்க வேண்டும் நோக்கம் தான் வழிய நம்ம ஒன்றுபடுவதற்கும் ஒற்றுமையாக செயல்படுவதற்கும் மிக அடிப்படை காரணம் என்பது அன்பு. ஒருத்தர் வந்து உங்களை உதவி கேட்குறாங்கன்னாக்கி எனக்கு சில இடங்கள்லாம் இந்த பிச்சைக்காரங்க வந்து ஏதாவது உதவி கேட்பாங்க. என்கிட்ட பைசா இருக்காது, அதில் அம்மா இல்லைம்மா அப்படி போயிடுவாங்க. அது சிலர் வந்து அந்த இயலாமல் என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் விரட்டு அப்படி விரட்டாங்க. பாவம். என் வீட்டில் 2-3 பூனை குட்டி இருக்குங்க. ஒரு பொம்பளை பூனை வாங்கினேன், அது 2 குட்டி போட்டுச்சு. இப்போ அந்த குட்டிகளை விற்கிறதுக்கு மனசு. இதுதான் அன்புங்கிறது. நம்ம வந்து அந்த குட்டிகளை எத்தனை பேர் கேட்குறாங்க, நான் கொண்டு போறேங்கிறாங்க. 2 பேர் ஒரு பூனை 2 பேர் கொண்டு போகிறாங்க.